أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மிஷ்காத்துல் மசாபிஹில் கிதாபு தஹாரத்தில் பாபுல் ஹைல் மாதவிடாய் பற்றி வரக்கூடிய பாடம். மாதவிடாய் என்பது அரபியில் அல் ஹைல் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு நேரடி பொருள் சொல்கிறதா இருந்தால் நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் என்ன சொல்லலாம்? நீரோட்டம். லோகத்தில் ஹைல் என்ற வார்த்தைக்கு நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீர் ஓடுது. ஃபி இஸ்திலாஹி ஷரியத்தில் ஹைல் அப்படின்னா இதா பலகத்தில் மரா, ஒரு பெண் பாலிகாகிவிட்டால், பருவ வயதை அடைந்து, அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை இருக்குதே, அந்த கர்ப்பப்பையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சில நாள்களில் வெளிவரும் இரத்தத்தை இந்த ஹைல் என்ற வார்த்தை குறிக்கும். இதா பலகத்தில் மரா, ஒரு பெண் பாலிகாய் விட்டால், பருவ வயதை அடைந்தால், அவருடைய கர்ப்பப்பையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சில நாள்கள் வெளிவரக்கூடிய இரத்தத்தை தான் ஹைல் என்ற வார்த்தை குறிக்கும். சந்திர ஆண்டின்படி ஒரு பெண்ணுக்கு 9 வயதுக்கு முன்பு மாதவிடாய் ஏற்படாது என்று மார்க்க அறிஞர்களும் மருத்துவர்களும் சொல்கிறாங்க. 9 வயசுக்கு முன்னாடி என்ன செய்யாது? ஹைல் வராது. அந்த பெண்ணுடைய ஆயுளுடைய இறுதி வரை ஒவ்வொரு மாதமும் வரலாம் இந்த ஹைல். அந்த பெண்ணுடைய ஆயுளுடைய ஆகிரி உம்ரிஹா வரைக்கும் என்ன செய்யலாம்? அது வரலாம். பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா 40 to 45 வயசுக்கு மேலே இது நின்றுன்றாங்க. எப்போ நின்றுமா? 40 to 45 வயசுக்கு மேலே என்ன செஞ்சிடும்? இது நின்றும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நமக்கு பாயிண்ட்டு. வெக்கப்பட்டு நடத்த மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரத்தம் எப்படி இருக்குன்னா, கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், சற்று மஞ்சள் நிறத்துடன் கலங்கள் நீர் போன்று, கருஞ்சிவப்பு நிறத்திலையும் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் சற்று மஞ்சள் நிறத்துடன் கலங்கள் நீர் போன்று வெண்மைக்கும் கருப்புக்கும் இடையிலான நிறத்திலே வரலாம். சற்று மஞ்சள் நிறத்துடன் கலங்கள் நீர் போன்று வெண்மைக்கும் கருப்புக்கும் இடையிலான நிறத்தில் வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனால் ஒவ்வொரு பெண்களுடைய உடலை பொறுத்து அது வரக்கூடிய நாட்கள் வேறுபடலாம். அது அந்த பெண்களுக்கே தெரியும். இந்த பருவ வயது அவங்க அடைஞ்ச பிறகு அவங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பெண்களுடைய உடல்நிலையை பொறுத்து வரும். சில பெண்களுக்கு ரத்தம் இருக்காது, அவங்களுக்கு 1 நாள் 2 நாளில் என்ன செஞ்சிடும், ஆனால் அது வரணும். வரலைன்னா உடலுக்கு மிகப்பெரிய நோய். அது குழந்தை பெறக்கும் இந்த ஹைல் ஏற்படுவதற்கும் தொடர்பு இருக்குது. ஒருத்தருக்கு சரியாக ரத்தப்போக்கு அந்த மாதவிடாய் வரலைண்டா அவங்களுக்கு குழந்தை விஷயத்தில் பிரச்சனை வரும். சொல்ல புரியுதா? அப்போ உடலில் அது நோயின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதிகமாக போனாலும் நோய், வராமல் இருந்தாலும் நோய். அதிகமாக போனால் வரமுறையற்ற ரத்தப்போக்குன்னு வந்துடுது. அதுக்கு பேர் அரபில் இஸ்திஹாலான்றாங்க. அப்போ இது வராமல் போனாலும் கம்மியான நாட்கள் தான் வருது, சரியாக வரமாட்டுதுன்றாலும் அது நோய், டாக்டர்கிட்ட செக் பண்ணணுன்றாங்க. பெண்களுக்கு அப்படி ஒரு இதை வச்சுருக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்கு இது ஒரு முக்கியமான இதுவாக இதை கருதுகிறாங்க.
அப்போ அந்தந்த பெண்களுக்குடைய உடல்நிலைக்கு அவங்களுக்கே தெரியும் நமக்கு எத்தனை நாள் வரும்ன்றது. அது வர ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு அதை உணர ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்கு 3 நாள், சிலருக்கு 5 நாள், 7 நாள் வரைக்கும் கூட வரலாம் இந்த ஹைல். புரிஞ்சா? 3 நாள், 5 நாள், 7 நாள். இந்த 7 நாளைக்கு மேலே அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ரத்தம் வெளியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் இஸ்திஹாலான்னு சொல்கிறாங்க. தொடர் உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த தொடர் உதிரப்போக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ஹைல் காலத்தில் வரக்கூடிய ரத்தம் எங்கிருந்து வருதுன்னா கர்ப்பப்பை, அந்த கருவறையினுடைய உள்ளிலிருந்து வருது. அந்த கர்ப்பப்பையினுடைய உள்ளிருந்து வருது. ஆனால் இந்த தொடர் உதிரப்போக்கு இஸ்திஹாலாவுடைய ரத்தம் எங்கிருந்து வருதுன்னா அந்த கருவறையினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து வருது. கருவறையினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து ரத்தம் கசியுது. இது நோயினால் ஏற்படுறது. இதுக்கு எதனுடைய சட்டம் கிடையாது? ஹைலுடைய சட்டம் கிடையாது. இஸ்திஹாலா தொடர் உதிரப்போக்குக்கு என்ன சட்டம் கிடையாது? ஹைலுடைய சட்டம் கிடையாது. இது கருவனுடைய வாய்ப்பகுதியிலிருந்து வருது. அங்கே ஏதோ ஒரு நோய் இருக்கு, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், காமிக்கணும். பெண்கள் மாதவிடாய் ஹைலுடைய காலத்தில் செய்யக்கூடாத விஷயம், அவங்க தொழுகக்கூடாது, காபாவை தவாப் செய்யக்கூடாது, 2 பள்ளிவாசல்களை தங்கி இஅ்திகாஃப் செய்யக்கூடாது, 4 நோன்பு நோக்கக்கூடாது, 5 உடலுறவு கொள்ளக்கூடாது, தன்னுடைய கணவனிடத்தில் ஜிம்மாவில் ஈடுபடக்கூடாது, தொழுகை, காபாய் வலம் வருதல், பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருத்தல். பள்ளிவாசல்னா ஒரு குறிப்பிட்ட இடத்து தொழுகைக்காக, அது வீடாக இருந்தாலும் சரி. நோன்பு நோற்பது, உடலுறவு. இப்போ இந்த ஹைலுடைய காலத்தில் அவங்க விடுபட்ட தொழுகைகளை, ஹைலுடைய காலத்தில் அவங்களுக்கு விடுபட்ட தொழுகை இருக்குதுல்ல, அதை ஹைலில் விட்டு அவங்க சுத்தமான பிறகு என்ன செய்ய தேவையில்லை? தொழுக வேண்டிய தேவையில்லை, யாதா செய்ய தேவையில்லை. இந்த சலுகை அவங்களுக்கு உண்டு. ஆனால் இது அவங்களுடைய தீனில் ஏற்பட்ட நுக்சான்றாங்க. ஆனால் நோம்பாக இருந்துச்சுன்னா அந்த நாளில் விடுபட்ட நோன்பை என்ன செய்யணும்? கலா செய்யணும். அது தூய்மையான பிறகு அதை கலா செய்யணும். ஓகேவா? பாபுல் ஹைல் அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு இன்னல் யஹூத, நிச்சயமாக யூதர்கள், கானு இருந்தார்கள், இதா ஹாலத்தில் மர்அத்து ஃபீஹிம், அவர்களில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால், லம் யு ஆக்கிலூஹா, அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட மாட்டார்கள். அவங்க கூட உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. வலம் யு ஜாமிஉஹுன்ன ஃபில் புயூதி, வீடுகளிலே அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் ஒதுங்கி இருப்பார்கள். ஒட்டி உறவாட மாட்டாங்க. புரிஞ்சா? பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்க கூட நெருங்கி இருக்க மாட்டாங்க. ஒரு தீட்டு விழுந்த மாதிரி. ஃபஸஅல அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய தோழர்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிட்டான், யஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்தில் அவர்கள் எதை பற்றி கேட்கிறார்கள்? இந்த மாதவிடாயை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன், அது ஒரு உபாதை, இயற்கை உபாதை அது. ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீலி, அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களிடத்திலே நீங்கள் விலகியிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிமாவுடைய விஷயத்தில் விலகியிருங்கள்னு அர்த்தம். அந்த இல்லற உறவில் என்ன செய்யுங்க? விலகியிருங்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னாஉ குல்ல ஷைஇன் இல்ல நிகாஹ,
அனைத்து காரியங்களையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இல்ல நிக்காக, இல்லற உறவை தவிர. பெண்ணிடத்திலே, அந்த மனைவியிடத்திலே ஜிமாவை தவிர வேறு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யும். அவங்களோட உட்காந்து சாப்பிடுங்க, அவங்களோட என்ன செய்யுங்க, பேசுங்க, பழகுங்க, எல்லாம் ஓகே. ஜிமாவில் மட்டும் ஈடுபடாதீங்க. பலவதாலிக்கல் யஹூத், அது என்ன, யாரை எத்திச்சு? யஹூதி எத்திச்சு. காலு, அவங்க சொன்னாங்க, மா யுரீது ஹாதர் ரஜுலு ஐ யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி. யஹூதிகள் பேசிக்கிட்டாங்களாம், இந்த மனுஷர் இருக்கிறாரு, நம்முடைய எந்த விஷயத்தையும் விட்டு வைக்க மாட்டாரு, நாம் எதை செய்கிறோமோ அதுக்கு மாற்றமாக இவர் செய்கிறார். என்ன செய்கிறாரு? நம்முடைய காரியங்கள் எதையும் இவர் விட்டு வைப்பதில்லை. இல்லா ஹாலஃபனா ஃபீஹி, அதிலே நமக்கு மாற்றம் செய்யலே தவிர. ரசூலா எல்லா விஷயத்திலும் என்ன செய்கிறாங்க? யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொல்லி என்ன செய்கிறாங்க? வலியுறுத்துறாங்க. ஹாலிஃபுல் யஹூத், ஹாலிஃபுல் யஹூத், ஹாலிஃபுல் யஹூத் வல் முஷ்ரிகீன். யஹூதி முஷ்ரிகீன்களுடைய பழக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஹிலாஃப் செய்யுங்கன்னு எவ்வளோ ஹதீஸ் வந்துருக்குது. யஹூதிகள் என்ன செய்வாங்க? தாடியை என்ன செய்வாங்க? சிறைப்பார்கள், மீசையை வளர்ப்பார்கள். நீங்கள் ஹிலாஃப் செய்யுங்க, முஷ்ரிகீன்களுக்கு ஹிலாஃப் செய்யுங்கன்னு வருது. அப்போ இதெல்லாம், அப்போ யஹூதிகள் இப்படி பேசிக்கிட்டாங்க. மா யுரீது ஹாதர் ரஜுலு ஐ யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி. ஃபஜா உஸைத் இப்னு ஹுலைர் வ உப்பாத் இப்னு பிஷ்ர், இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. ஃபகாலா, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல் யஹூத தக்கூலு கதா வ கதா, யஹூதிகள் இவ்வாறு இவ்வாறு சொல்கின்றார்கள். அஃபலா நுஜாமிஉஹுன்ன, நாமும் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் ஒட்டி உறவாடாமல் இருந்தால் என்ன? யஹூதிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க? நம்ம சொல்லுவோம்ல, இப்படி பேசிக்கிறாங்க, நம்ம வேணா விட்டலாமே. அப்போ யஹூதிகள் இவ்வாறு பேசிக்கொள்கிறார்கள். நாமும் நம்முடைய பெண்களிடத்தில் மாதவிடாய் ஏற்படுகிற போது ஒட்டி உறவாடாமல் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சொன்னோன்னே ஃபத்தகையர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? டக்குன்னு மாறிடுச்சு. ஹத்தா லனன்னா, எந்த அளவுக்குன்னா நாங்கள் நினைத்தோம், அன்கது வஜத அலைஹிமா, அவர்கள் இருவரின் மீதும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு என்று நாங்கள் என்ன செஞ்சோம்? நினைத்து கொண்டோம். ஃபஹரஜா, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் விட்டு வெளியேறினார்கள். ஃபஸ்தக்பலத்ஹுமா, அவர்கள் இருவரையும் முன்னோக்கியது. பாருங்கள், இப்போ தான் நகுவில் நம்ம ஹதியத்தும் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் பக்கம் அன்பளிப்பாக வந்த பால் யார்கிட்ட முன்னோக்கி போச்சு? இவங்க போகிறாங்க, வெளியே போயிட்டாங்க, போனோன்னே அவங்கள முன்னோக்கி இந்த பால் என்ன செய்யுது? ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக வந்த பால் போகுது. ஃபஅர்ஸல ஃபீ ஆசாரிஹிமா, அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து ஆளையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அனுப்பி அவங்கள அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஃபஸகாஹுமா, ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கும் பாலை பருக கொடுத்தார்கள். ஃபஅரஃபா, எனவே அவர்கள் இருவரும் அறிந்து கொண்டார்கள், அன்லம் யஜித் அலைஹிமா, அவர்கள் தங்களின் மீது ரசூலுல்லாஹ் கோபப்படலை என்பதை அறிந்து கொண்டார்கள். ஓகேவா? கரெக்டாக வருதா? இந்த ஹதீஸ் ரவாஹு முஸ்லிம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து குந்து அகுத்தசிலு அன ஒன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇ வாஹிதின், நானும் நபி அவர்களும் ஒரே பாத்திரத்திலே குளிக்கின்றவர்களாக இருந்தோம். வக்கிலானா ஜுனுபுன், நாங்கள் இருவரும் ஜுனுபாலியாக பெருந்தொடக்கு ஏற்பட்டவர்களாக இருந்தோம். வகான யமுருனி, ரசூலுல்லாஹ் என்னை ஏவுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபஅத்தஸிரு, ஃபஅத்தஸிரு, என்னுடைய கீழ் ஆடையை கட்டி கொள்ளுமாறு என்னை ஏவுகின்றவர்களாக இருந்தார்கள். அது மேலே வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். நானும் ரசூலுல்லாஹும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கின்றவர்களாக இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேருமே
ஜுனுபாலியாக இருந்தோம். இது ஒன்று. அடுத்து ஒக்கான யமுர்னி, ரசூல்லா எனக்கு ஏவுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபஅத்தஸிரு, எதுக்கு ஏவுகின்றா இருந்தார்கள்? நான் கீழாடையை நல்லா கட்டி கொள்ளுமாறு. ஃபயுபாஷிருனி, ரசூலுல்லா என்னை அணைத்து கொள்வார்கள். வ அன ஹாயிதுன், நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற நிலையிலே, நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற நிலையிலே ரசூலுல்லா என்னை கீழாடையை கட்டி கொள்ளுமாறும் என்னை அணைத்து கொள்கின்றவர்களாக இருந்தார்கள். இப்போ ஏன்னா ஹைலுடைய காலத்தில் ஜிமால ஈடுபடக்கூடாது, அதான் சட்டம். இருந்தாலும் மற்ற யகூதிகள் இவங்க மாதிரி தீட்டு கிடையாது. மற்ற காலத்தில் எப்படி மனைவியோட ஒட்டி உறவாடுவோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுல தவறு இல்லை. அவங்க ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் இல்லைன்றது இந்த நிகழ்வு நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. வகான யுஹ்ரிஜு ரஸஹு இலைய, ரசூலுல்லா என் பக்கம் தங்களுடைய தலையை வெளியேற்றுவர்களாக இருந்தார்கள். வஹுவ முஅத்தகிஃபுன், அவர்களோ பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில், பக்கத்தில் தானே. நான் என்ன செய்வேன்? ஃபஅக்ஸிலுஹு, நான் தலையை கழுவி விட்டு, தலையை கழுவி விடுவேன். வ அன ஹாயிதுன், நான் ஹைலாக இருக்கின்ற நிலையிலே. 3 விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே ஆயிஷா நாயகி. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் ரசூலுல்லாவும் குளிப்பு கடமையான நிலையிலே ஒரே பாத்திரத்திலே ஒன்றாக குளிக்கின்றவர்களாக இருந்தோம். நான் ஹைலாக இருக்கின்ற நிலையிலே ரசூல்லா என்னுடைய கீழாடையை கட்டி கொள்ளுமாறு ஏவுகின்றவர்களாக இருந்து என்னை அணைத்து கொண்டார்கள். 2, நான் ரசூல்லா இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையிலே தங்களுடைய தலையை எனக்கு என்ன செய்வார்கள், நீட்டுவார்கள். நான் அதை என்ன செய்வேன், கழுவி அவர்களுக்கு கழுவி விடுவேன், அவருடைய தலையை கழுவி விடுவேன், நான் ஹைலாக இருக்கின்ற நிலையிலே. முத்தஃபகுன் அலைஹி. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது? ஹைலுடைய காலத்தில் இருந்தாலும் கூட ஒரு பெண் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் இல்லைன்றது இந்த ரசூல்லாவுடைய வாழ்க்கை நிகழ்வு காட்டுது. வன்ஹா காலத்து ஆயிஷா நாயகியை தொட்டு அறிவிக்கப்படுது, குந்து அஷ்ரபு வ அன ஹாயிதுன். என்னது? நான் பருகின்றவனாக இருந்தேன். வ அன ஹாயிதுன், ஹைலு, நான் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலே நான் ஏதாவது ஒரு பானத்தை பருகின்றவளாக இருந்தேன். நான் என்ன செய்வேன், பாலோ அல்லது தண்ணியோ குடிச்சிட்டு உணாவிலுகு நபிய, நபியிடத்தில் நான் கொடுப்பேன். நான் வாய் வைத்த அந்த இடத்தின் மீது ரசூலுல்லா தன்னுடைய வாயை வைத்து பருகுவார்கள். அன்புடைய வெளிப்பாடு. மேலும் நான் என்ன செய்வேன், கடித்து இறைச்சியை என்ன செய்வேன், அறுக்க, இறைச்சி எலும்பு துண்டை நான் கடிப்பேன். இறைச்சியுள்ள எலும்பு துண்டை நான் கடிப்பேன். வா அன ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற நிலையிலே. பிறகு சும்மா உணாவிலுகும் நபிய, பிறகு நபி இடத்துல அதை கொடுப்பேன். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நான் எந்த இடத்துல அந்த கறித்துண்டை கடிச்சனோ, அந்த எலும்பு கறியை கடிச்சனோ, அந்த இடத்துல ரசூல்லா தங்களுடைய வாயை வச்சு கடிப்பாங்க. புரிஞ்சா? இது முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். இது என்ன காட்டுது நமக்கு? இல்லல் ஜிமா, மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் என்பவர்களுடைய விஷயத்தில் ஒரு கணவராக இருப்பவர் எதையும் செய்யலாம், எப்படியும் பழகலாம், பேசலாம், அவரோட அன்பாக இருக்கலாம் அப்படின்றத காட்டுது. ஆனால் முன்னாடி காலத்தில் அப்படி ஒரு கடுமையாக இருந்துச்சு, யகூதிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன செய்யுது, சில இடங்களில்
சில இதுனா தனியாக ரூமே, இந்த நீங்கள் வந்து இந்த பிராமணர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராமணர்ஸுடைய சம்மந்தப்பட்டு தீட்டு அவங்களுக்குன்னு தனியாக வீட்டிலேருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அங்கே என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சொல்ல புரிஞ்சா? அவங்க கிட்ட வந்துடவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அவங்க வந்துட்டாலே வீட்டில் தீட்டு ஏற்பட்டுரும். அப்போ எவ்வளோ பெரிய அந்த பெண்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆண்களுக்கு இல்லாத ஒரு குறை இல்லவா இது? அப்போ அந்த டைமில் வந்து கடுமையான மன உளைச்சல் ஏற்படும். பெண்கள்னாலே ஒரு 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 இதுவானன்ற மாதிரி தான் அன்றைக்கு இருந்துச்சு. ரசூல்லா இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்தவர் பெரியார். பெரியார் தான் பெண்ணுக்காக குரல் கொடுத்தார். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னதாக பெண்களுக்கான வாரிசுரிமை சட்டம், பெண்களுக்கான இந்த மாதவிடாய் காலத்தில் அவர்கள்ட்ட எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்கிற அந்த நடைமுறை, இப்படி பெண்களை குறித்து ஒரு அற்புதமான சட்ட இதை வந்து கொடுத்தது யார் தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பெண் விடுதல்னாலே என்ன தான், பெரியார் இது பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், அவர் அதுக்கு போராடினார், இதுக்கு போராடினார். ஆனால் ரசூல் அன்னைக்கே என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. பெண்கள்னா மறுமணம்னு ஒன்று ஒரு இது பண்ணாங்க. மறுமணமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கணவன் இறந்த அந்த அந்த உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், ஃபிகர் பண்ணி பாருங்கள். ஒரு சீன் கூட எதுலையோ நான் பார்த்தேன். ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அப்படியே அதில் போய் விழுகிறதுன்றது, உயிரோட கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, அப்படி தள்ளிடுவாங்க சேர்ந்து எரின்ட்டு. அப்போ பாருங்க, மறுமணனே கிடையாது. ஆனால் இஸ்லாம் அன்னைக்கே என்ன செஞ்சிச்சு, இவங்களுக்கு அது பிறகு இவங்க விதவைன்னு சொன்னாங்க. இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிடணும், இவங்க விதவை, வெள்ளை சீலை தான் கட்டணும், இவங்க என்ன செய்யக்கூடாது, இவங்க வந்து ஒரு பரக்கத்து இல்லாதவங்க அப்படின்றதெல்லாம் உடைச்சி மறுமணம் எவ்வளோ பெரிய இது பாருங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதலும் ஒரு கொடுமை. சரி, உடன்கட்டை ஏறாமல் அவங்க தனியாக வாழ்கிறதும் மிகப்பெரிய கொடுமை. ஒரு துணை இருக்கணும்ல, ஒரு துணை இல்லாமல் இந்த சமூகத்தில் வந்து எப்படி பாதுகாப்பாக நம்ம வாழ முடியும்? இஃபத்தாக எப்படி வாழ்கிறது? இட்டுக்கட்டுதலை விட்டு எப்படி தப்பிக்கிறது? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு 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 மறுமணன்ற விஷயத்தில் சிந்திச்சு பார்த்தா ரசூல் அவ்வளோ அழகான ஆச்சரியமான சட்ட இதுகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வரம்புகளை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அன்ஹா காலத்து கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகி அலா ஹிஜ்ரி வ அன ஹாயதுன் சும்ம யக்ரஉல் குர்ஆன. ரசூலுல்லா எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற நிலையிலே என்னுடைய மடியிலே தலை வைத்து படுக்கின்றவர்களாக இருந்தார்கள். சும்ம யக்ரவுல் குர்ஆன, பிறகு குர்ஆன் ஓதுவாங்க. மடியில் படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. ஹலோ காலத்து காலலி அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், நாவிலீனி அல் ஹும்ரத மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலிருந்து அந்த சிறிய பாயை எனக்கு கூடு, எடுத்து கூடுன்னு ரசூல்லா எனக்கு சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஹும்ரத்னா சிறிய பாய், பள்ளிவாசல்லேருந்து அந்த சின்ன பாய் எடுத்து கூடுன்னு சொன்னாங்க. ஃபகுல்து, நான் சொன்னேன், இன்னி ஹாயுதுன் ரசூல்லா, நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன். ஃபகால, அப்போ தான் ரசூல்லா சொன்னாங்க, இன்ன ஹைலத்தக்கி லைசத் ஃபி எதிக்கி, உன்னுடைய மாதவிடாய் என்பது உன்னுடைய கையிலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாதவிடாய் என்பது கையில் இல்லை. இது சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் கூட ஆப்ஸா பேசினாங்க ஃபுகாக்களுடைய இதில். ரவாஹு முஸ்லிம். அண்ட் மைமூனா காலத்து கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி மிருத்தின் பஅதுஹு அலைய வ பஅதுஹு அலைஹி வ அன ஹாயிதுன். ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தொழுகுவார்கள். மிருத்துனா என்னது, போர்வை. அந்த போர்வையினுடைய சில பகுதி என் மீது இருக்கும், அதனுடைய ஒரு பகுதி என்ன இருக்கும், அலை என் மீது இருக்கும். ஓ பாகுவோ அலைக, இன்னொரு பகுதி அவங்க மேலே இருக்கும். பெரிய போர்வையாக இருக்கும் போல இருக்கு.
பக்கத்தில் படுத்துருக்குறாங்க, ரசூல்லா தொழுகிறாங்க. போர்வையினுடைய ஒரு பகுதி ரசூல்லா மேலே இருக்குது, போர்வையினுடைய இன்னொரு பகுதி மைமுனா அவங்க மேலே இருக்குது, ரசூல்லாவுடைய மனைவிமார்களில். ஆனால் ஹாயுதம், ஆனால் நானும் ஹைலான நிலையிலே, மாதவிடாய் காலத்திலே இருக்கின்ற நிலையிலே. முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமில் வருது. அல் ஃபஸ்லுல் சானி, 2வது ஃபஸ்லில், ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அதா ஹாயிலன், யார் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்ணிடத்திலே இல்லற உறவு கொண்டாரோ, மாதவிடாய் காலத்தில் போய் என்ன செய்கிறாரு, ஜிமால ஈடுபடுறாரு. அவ் இம்ரஅத்தன் ஃபீ துபுரிஹா, ஒரு பெண்ணுடைய ஆசனவாய் பகுதியிலே யார் உறவு கொள்கிறாரோ, அவ் காஹினன், அல்லது யார் ஒரு ஜோதிடம் செய்யக்கூடியவனிடத்திலே செல்கிறாரோ, ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். இந்த 3 காரியம் செய்பவர், இந்த 3 காரியத்தில் எதனும் ஒரு காரியம் செய்கிறவர் முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட ஒன்றை அவர் மறுத்தவர் ஆவார், நிராகரித்தவர் ஆவார். ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா வ தாரமி ஒஃபி ரிவாயத்திஹி ஃபஸத்தகஹு பிமா யகூலு ஃபக்கத் கஃபர. அந்த ஜோதிடன்கிட்ட போய் சென்று அவன் கூறியதை உண்மைப்படுத்துகிறார் தெரியுமா, அப்படின்ற அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது. ஃபக்கத் கஃபர, அவர் காஃபிராகிவிட்டார். வகால திருமிதி நான் ஆரிஃப் ஹாதல் ஹதீஸ இல்லா மின் ஹதீஸ் ஹக்கீமுல் அஸ்ரம் அன் அபி தைமியா அன் அபி ஹுரைரா. அப்போ ஜோதிடக்காரன்ட்ட சென்று அவன் கூறுவதை நம்புவது, ஹைலுடைய காலத்தில் மனைவியிடத்திலே உறவு கொள்வது, மனைவியினுடைய ஆசன வாயிலே உறவு கொள்வது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பாவமான காரியம். இப்போ இதில் மேலோட்டமான கருத்து பார்த்தா அவன் காஃபிர் ஆயிடுவான்னு வருது. அப்போ காஃபிர் ஆயிடுவானா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிடுவானான்னா அப்படி இல்லை. அந்த அளவுக்கு அது மோசமான பாவம்ன்றதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? ஃபக்கத் கஃபரன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பெரும் பாவம், பெரும் பாவங்களே ரொம்ப மோசமான பாவம் அது. அன் முஆத் இப்னு ஜபல் கால குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா தஹில்லு லி மின் இம்ரஅத்தி வஹிய ஹாயிலுன், என்னுடைய மனைவி மாதவிடாய் காலத்தில் இருக்கிற போது எனக்கு எது ஹலால், நான் எப்படி நடந்து கொள்வது ஹலால்? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ஃபௌக்கல் இசாரி, கீழாடைக்கு மேலே இருக்கின்ற பகுதிகள் ஹலால். ஆனாலும் கூட ஒத்தாஃபுஃபு அன்தாலிக்கு அஃப்லல், அதை விட்டு நீ தவிர்ந்திருப்பது என்பது மிகச்சிறந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஈடுபடும் போது அது ஜிம்மாவில் ஒன்று கொண்டு போய் சேர்த்துடலாம். உன்னை அறியாமலேயே உணர்ச்சி மேகைந்து நீ ஜிம்மாவில் ஈடுபட்டேன்னா அது பாவமாக போயிடும், பெரும்பாவம் செஞ்ச குற்றத்துக்கு ஆளாயிரும், ஃபக்கத் கஃபரவாயிருவேன். அதனால் ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒத்தாஃபுஃபு அன்தாலிக்கு அஃப்லல், அதை விட்டு நீ தவிர்ந்திருப்பது, இஃபத்தாக இருப்பது என்பது தான் மிகச்சிறந்தது. ஓகேவா? ரவாஹு ரசீன் வகால முஹி சுன்னா இஸ்னாதுஹு லைஸ பிகவியின். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுலையும் வருது. இப்போ அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸில் இது சனது என்ன ஆகலை, கவியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல்லா இதை சொன்னதுக்கு காரணம் அந்த நபரை கவனித்து சொல்லப்பட்ட பதில். தஃபுஃப் அன்தாலிக்கு தான் அஃப்லல்னு ஏன் சொன்னாங்கன்னா, அது என்ன செஞ்சிடலாம், ஜிம்மாவில் கொண்டு போய் அவரை சேர்த்துடலாம், அப்போ பெரும்பாவத்துக்கு ஆளாயிருவார். இப்போ அதனால் ரசூல்லா இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்றத கருத்தை சொல்கிறாங்க. அண்ட் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வகஅ ரஜுலு பி அஹ்லிஹி வஹிய ஹாயிலுன், மனைவி மாதவிடாய் இருக்கின்ற நிலையிலே தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு ஆண் உறவில் ஈடுபட்டு விட்டால், ஃபல் யதஸத்தக் பினிஸ்வி தீனாரின், அரை தீனார் தர்மம் செய்யட்டும். அவர் செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யட்டும், சதகா செய்யட்டும். ரவாஹு திர்மிதி வ அபூ தாவூத் வ நசாயி வ தாரமி வ இப்னு மாஜா.
இப்னு மாஜா, நசாயி போன்ற அறிவிப்புகளில் ஒரு தங்க நாணயம் அல்லது அரை தங்க நாணயம் என்று என்ன செய்தான் காணப்படுது. ஒரு தங்க நாணயம் அல்லது அரை தங்க நாணயம். ஆனால் இந்த ஹதீஸுடைய ரிவாயத்தில் சில குளறுபடிகள் இருக்குதுன்னு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை லைஃப்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸனுடைய சனதிலேயும் மத்தன்லேயும் பல குளறுபடிகள் இருக்கு. இந்த ஹதீஸுடைய சனதில் வரக்கூடிய அறிவிப்பாளரில் 2 பேர் சொல்கிறாங்க, முக்சம் அல்லது மிக்சம். 2 பேர், அந்த பேர் வேறுபடுது, முக்சம் அல்லது மிக்சம். இவங்க 2 பேரையும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க 2 பேருமே பலகீனமானவங்கன்னு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு ஹஸம் என்ற ஜரஹ் தாதில், புகாரி இமாமும் ஜரஹ் தாதிலோட இமாம், இவங்க 2 பேரும் இந்த ஹதீஸுடைய சனதில் முக்சம் அல்லது மிக்சம்ன்ற ஒருத்தர் வர்றாரு. இவராக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி அவங்க 2 பேருமே என்னதான் பலகீனமானவர்கள். அதனால் இது ஒரு பலமான ஹதீஸ் இல்லை. இப்போ திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுண்டா, அந்த வெளிவரக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, கருஞ்சிவப்பாக இருக்கும்போது, கருஞ்சிவப்பாக எப்போ ரத்தம் இருக்கும் ஹைலுடைய காலத்துலன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஏற்பட்டாலும் எப்படி இருக்குமா, கருஞ்சிவப்பாக இருக்கும். அந்த டைமில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஜிமாவில் ஈடுபட்டால் ஒரு பொற்காசு தர்மம் செய்யணும். ரத்தம் மஞ்சளாக வரும்போது, அதாவது மாதவிடாய் நின்றுவிடும் கட்டத்திலே ஜிமாவில் ஈடுபட்டால் அரை பொற்காசு தர்மம் செய்ய வேண்டும் என்று வந்துள்ளதாம். ஆனால் இப்போ இதில் என்னன்னா, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அல்லது சொல்லலையான்றதில் இதுவாக இருக்கிறதுனால இதை கொண்டு இமாம்கள் ஹுக்கும் எடுக்கலை. ஒருத்தர் அப்படி ஹைலுடைய காலத்தில் மனைவிடத்தில் ஜிமாவில் ஈடுபட்டால் அது பெரும் குற்றம், அதுக்கு எந்த தண்டனையும் இந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், அல்லாஹ்ட்ட அவர் தௌபா செய்ய வேண்டியதுதான் அப்படின்றது தான் முடிவான கருத்தாக என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அனி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே சொன்னல, இதா கான தமன் அஹ்மர, சிவப்பு நிற ரத்தத்தில் இருந்தால் ஃபதீனாருன், அவர் என்ன செய்யணும், ஒரு தீனார் கொடுக்கணும். தீனார்னா என்னது, தங்க காசு. இதா கான தமன் அஸ்வர, மஞ்சள் நிற ரத்தமாக இருந்தால் ஃபனிஸ்பு தீனார், ரவாஹு திர்மிதி. அப்போ ஒருத்தர் தடை செய்யப்பட்ட இந்த காரியத்தை செஞ்சால் இவருக்கு இப்படி ஒரு பரிகாரம் இருக்கா இல்லையான்ற விஷயத்தில் என்ன இருக்குது, இந்த ஹதீஸில் குளறுபடி இருக்கிறதுனால இஹ்திலாஃப் இருக்கு இமாம்களுக்கு மத்தியில். அதனால் பெரும்பாலும் ஜும்ஹூரான ஆலிம்களிடத்தில் பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும் அழுது செஞ்ச பாவத்திற்கு அப்படின்றாங்க. ஓகேவா. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் ஸைத் இப்னு அஸ்லம் கால அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், மா யஹில்லு மின் இம்ராத்தி வஹிய ஹாயிதுன், ஹைலுடைய நிலையிலே என்னுடைய மனைவியிடத்திலே எது ஹலால். ஃபகால ரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார்கள், தஷுத்து அலைஹா இஸாரஹா, தன்னுடைய கீழாடை அவள் கட்டிக்கொள்ள வேண்டும். சும்ம ஷஅனுக பி அலாஹா, பிறகு அதற்கு மேல் இருக்கிற பகுதியில் உன்னுடைய விருப்பமானது, உன்னுடைய இதுக்கு உட்பட்டது. ரவாஹ் மாலிக் தாரன் முர்சலன் ஆயிஷா காலத்து குன்து இதா ஹெல்து, நான் மாதவிடாய் ஏற்பட்டால் நசல்து அனில் மிசாலி அலல் ஹசீரி, எங்கேருந்து வந்துடுவேன், படுக்கை விரிப்பை விட்டு கீழிறங்கி பாயின் மீது படுத்து விடுவேன். யார் சொல்கிறா, ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஹைல் ஏற்பட்டு விட்டால் அந்த மிசால்னா என்ன சொல்கிறாங்க, படுக்கை விரிப்பு, ரசூல்லாவோடு படுத்திருக்கிற அந்த படுக்கை விரிப்பை விட்டு கீழிறங்கி என்ன செஞ்சிருவேன், பாயில் தனியாக படுத்துக்குவேன். ஃபலம் நக்ருப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை நான் நெருங்கிறதில்லை.
வலம் நதுனு மினு ஹத்தா நத்துஹரு, நாங்கள் தூய்மை அடையும் வரை ரசூல்லாவை நெருங்கிறது இல்லை. ரவாஹு அபூ தாவூத். இது இப்படி வருதே அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது வரைக்கும் வந்த எல்லா ஹதீஸுடைய கருத்துக்கும் இது என்னவா இருக்கு? அப்போ என்னது? ஷாத். இந்த ஹதீஸ் என்னது? இதை விட ஆதாரபூர்வமான எல்லா ஹதீஸுக்கும் இவங்க முகாலிஃபா இந்த ஹதீஸ் வருது. முகாலிஃபத்து சிக்கத்தி லிமன் ஹூ அவுசக்கு மின்ஹூ ஆயிடுச்சு. இது இந்த ஹதீஸும் சரியான ஹதீஸ் தான். இருந்தாலும் இதை விட பல ஹதீஸுகள் சரியான ஹதீஸ் என்ன காட்டுது? ரசூல்லா சாதாரணமாக தான் இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்கன்னு வருது. அப்போ அதனால் இந்த ஹதீஸ் ஷாத் என்ற வகையை சார்ந்ததாக விடுது இமாம்களிடத்தில். அது மட்டும் இல்லை, இந்த சட்டமும் மாற்றம், இதில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்து சட்டமும் என்ன செய்யப்பட்டு விட்டது? அப்படி இல்லைங்க, இருக்குண்டா கூட இந்த சட்டம் என்ன ஆயிடுச்சு? மாற்றப்பட்டு விட்டது அப்படின்றத நமக்கு காட்டுது. இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் ஒருத்தர் வராரு, அபுல் யமான் ஒருத்தர் வராரு. நம்ம இந்த சனது ஹதீஸுடைய அசல் சனதை போய் பார்த்தா தெரியும், அபூ தாவூதுல. இந்த அபுல் யமான் என்பவர் ஜரஹ் தஅதீலுடைய இமாம்களிடத்தில் மஜ்ஹூலான அறிவிப்பாளராக அறியப்படுறார். என்ன அறியப்படுறாரு? மஜ்ஹூல். மஜ்ஹூல்னா என்ன அர்த்தம்? அவரை பற்றிய தகவல் கிடைக்கப்படவில்லை. எனவே இந்த மஜ்ஹூலான அறிவிப்பாளர் இதில் வர்றதுனால இந்த ஹதீஸு பலவீனமான ஹதீஸாக வருது. எனவே இந்த ஹதீஸை கொண்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை? இந்த அமல் செய்ய தேவையில்லை, கவனிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இமாம்கள் அந்த சட்டத்தை இது பண்ணுறாங்கன்னு தெரியுதா? அந்த உஸூல் ஹதீஸ் அடிப்படையாக வச்சு எப்படி கவனிக்கிறாங்கன்ட்டு. அடுத்து பாபுல் முஸ்தஹாலா. பாபுல் முஸ்தஹாலா, தொடர் இரத்த போக்கை பற்றி வரக்கூடிய பாடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் ஜாத் ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஸ் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஸ் என்பவர்கள் நபி அவரிடத்திலே வந்தார்கள். ஃபகாலத் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரை, இன்னி இம்ராத்துன், நான் ஒரு பெண், உஸ்தஹாலு ஃபலா அத்ஹரு, தொடர் இரத்த போக்கு என்ன செய்யுது? ஏற்படக்கூடிய ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன். ஃபலா அத்ஹரு, நான் சுத்தமே ஆக மாட்டேன். அஃப அதவு ஸலாத், நான் தொழுகையை விட்டுட்டுமா தொடர்ந்து? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சிக்கல் வருது இல்லை, ஹைலுடைய காலத்தில் தொழுகக்கூடாது, இப்போ தொடர்ந்து வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க அவங்க? அப்போ தொழுகை விட்டுட்டுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா, தொழுகை விடக்கூடாது. இன்னமா தாலிக்க இர்குன், அது ஒரு வித நோய், அது ஒரு வித இரத்த குழாய் நோய். வலைஸ பிஹைலின், அது என்ன கிடையாது? கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் இல்லை, அது ஹைலுடைய ரத்தம் இல்லை. அதுக்கு மேற்பகுதியில் அந்த இரத்த குழாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான நோய் இது. எனவே நீங்கள் தொழுகையை விட வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த இஸ்திஹாலா உள்ள பெண்கள் ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அந்த இரத்தத்தை கழுவி சுத்தம் செஞ்ச பிறகு ஒழு செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அந்த பகுதியெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும்? ஒழு செய்யணும். இப்போது ஏற்கனவே வச்ச ஒழுவு கொண்டு என்ன செய்ய முடியாது, அவங்க இது பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவங்க தொடர் ரத்த போக்கு. அப்படி வர்றதுனால அந்த தொழுகை வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதிகளை சுத்தம் செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சிடணும்? கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஒழு செஞ்சிடணும். அந்த முந்தைய நேரத்துடைய ஒழுவை கொண்டு அடுத்த வக்தை என்ன செய்ய முடியாது, அவங்க தொழுக முடியாது. அதே மாதிரி இந்த இஸ்திஹாலா உள்ளவங்களோட ஜிமாவில் ஈடுபடுவதும் என்பதும் என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த சட்டத்தை விட்டு நீங்கிட்டாங்க, ஹைலுடைய சட்டத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கிட்டாங்க. மற்ற சாதாரண பெண்களை போல இவங்க தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், குரான் ஓதுறது, சஜிதா செய்கிறது எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு வக்துக்கும் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, சுத்தம் செஞ்சு ஒது செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து அப்போ இங்கே அடுத்து அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி வருது இல்லை. ஃபஇதா அக்பலத் ஹைலத்துக்கி ஃபதஇ ஸலா,
உனக்கு மாதவிடாய் வந்தால் தொழுகை விட்டுவிடு. வ இதா அதுபரத், அது நீங்கி விட்டால் நின்று விட்டால், ஃபகுசிலி அன்க தம, உன்னை விட்டு இரத்தத்தை கழுவி, அதாவது குளிச்சிரு, ரத்தத்தை கழுவி என்ன செஞ்சிரு, குளிச்சுட்டு சும்மா சல்லி, பிறகு என்ன செஞ்சிரு, தொழுதுகுல். முத்தஃபகுன் அலைஹி. அன் உர்வா இப்னு ஜுபைர் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஸ் அன்னஹா கானத் துஸ்தஹாலு, அவங்க தொடர் இரத்தப்போக்கு ஏற்படுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபகால லஹா அந்நபியு, நபி அவங்களுக்கு சொன்னாங்க, இதா கான தமுல் ஹைலி ஃபஇன்னஹு தம்மு அஸ்வத், ஹைலுடைய இரத்தமாக இருந்தால் அது கருப்பு இரத்தமாக இருக்கும். யுஅரஃபு, அது அறியப்படும், கருப்பு இரத்தமாக அது என்ன செய்யப்படும், அறியப்படும். ஃபஇதா கான தாலிக ஃபஅம்சிகி அனிஸ்ஸலா, அவ்வாறு இரத்தம் இருந்தால் தொழுகையை நீ தடுத்துக்கொள் உன்னை விட்டு. ஃபஇதா கானல் ஆகர், இது அல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபத்தவல்லாயி, ஒது செய்து கொள், வசல்லி தொழுதுகொள், ஃபஇன்னமா ஹுவ இர்குன், அது ஒரு நோய் தான், அது ஒரு இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் அது. ரவாஹ் அபு தாவூத் வன் நசாயி. அன் உம்மி சலமா இன்ன இம்ராத்தன் கானத், நிச்சயமாக ஒரு பெண்ணு கானத்து இருந்தால் துஹ்ராக்கு அத்தம அலாஹதி ரசூலுல்லா, ரசூல்லா காலத்திலே எப்படி இருந்தாங்க, அந்த இரத்தம் நோயால், உதிரப்போக்கு நோயால் அவர்கள் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். உதிரப்போக்கு நோயால் அவர்கள் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஃபஸ்தஃப்தத் லஹா உம்மு சலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமா ரசூலுல்லாட்ட அந்த பெண்ணுக்காக ஃபத்வா கேட்குறாங்க, தீர்ப்பு கேட்குறாங்க, இந்த பெண்ணை என்ன செய்ய. இப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, லி தந்துர் அததல் லயாலி வல் ஐயாமில்லத்தி கானத்து தஹீலுஹுன்ன மின ஷஹரி கபுல ஐ யுசீபஹல்லதி அசாபஹா. என்ன அர்த்தம், லி தந்துர், அவள் பார்க்கட்டும், எதை பார்க்கட்டும், அததல் லயாலி வல் ஐயாமி, இரவு பகலை அந்த பெண் கணக்கிடட்டும், அந்த எண்ணிக்கை. அல்லது எப்படிப்பட்ட எண்ணிக்கை, கானத தஹைலுஹுன்ன, அந்த நாட்களிலே அந்த பெண் ஹைலாக இருக்கிறார், மின ஷஹ்ரி, மாதத்திலே. நோய் அந்த பெண்ணுக்கு வருவதற்கு முன்னதாக ஒவ்வொரு மாதமும் எத்தனை நாள் வரும்ன்றத கணக்கிட்டுக்கிட்டோம். இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு சாதாரணமாக எத்தனை நாள் வரும், அந்த எண்ணிக்கை என்ன செய்யட்டும், கணக்கில் கொள்ளட்டும். அந்த நாட்களில் ஃபல் தத்துருக்கிசலா கதர தாலிக்க மின ஷஹரி, அந்த முன்னாடி காலத்தில் அந்த மாதத்தில் எத்தனை நாள் அந்த பெண்ணுக்கு சாதாரணமாக வருமோ அந்த நாட்கள் மட்டும் என்ன செய்யட்டும், தொழுகையை விடட்டும். ஃபஇதா ஹலஃபத், அந்த நாட்களை அந்த பெண் என்ன செய்தால் அடுத்து தாண்டிட்டா, ஃபல் தகுஸ்தசில், அந்த பெண் என்ன செய்யட்டும், குளித்து விட்டு, சும்ம லி தஷ்ஃபிர், துணியால் இறுக்கி கட்டி கொள்ளட்டும், பி சௌமின், துணியை கொண்டு இறுக்கி கட்டி கொள்ளட்டும். சும்மலி துசல்லி, பிறகு அவன் என்ன செய்யட்டும். இப்போ நமக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கு இன்றைக்கெலாம் வந்து அந்த காலத்தில் துணி, இன்றைக்கி வந்து அது அது கடைகளில் என்ன செய்யுது, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கீழே பற்றக்கூடாது, இல்லை அவங்க ஆடையில் பற்றக்கூடாதுன்றதுக்காக. ரவாஹு மாலிக் அபுதாவு தார்மி ரவா நசாயி மானாகும். ஆனால் அதி இப்னு சாபித் அபிஹன் ஜத்திஹி கால யஹ்யா இப்னு முயின் ஜத்து அதி இஸ்முஹு தீனார் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால ஃபில் முஸ்தஹாலா, உதிரப்போக்கு, தொடர் உதிரப்போக்கு ஏற்படுகிற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ததஉ ஸலாத்த, தொழுகையை நீ விட வேண்டும். ஐயாம அக்ராயிஹல்லத்தி கானது தஹீது ஃபீஹா, எந்த நாட்களிலே நீ ஹைத ஏற்படுமோ அந்த நாட்களிலே தொழுகையை விட வேண்டும். சும்மா தகுத்தசில, பிறகு குளித்து விட்டு தத்தவல்லோ, இந்த குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்த வேண்டும். தசுமு, நீ நோன்பு வைக்கலாம். சொல்லி நீ என்ன செய்யலாம், தொழுகலாம். ரவாஹு திர்மிதி அபூ தாவூத். அன் ஹம்னா பின்து ஜஹ்ஷ் காலத்து, அவங்க சொல்கிறாங்க, குந்து உஸ்தஹாலு ஹைலத்தன் கசீரத்தன் ஷதீதத்தன், நான் அதிகமான கடுமையான இரத்தப்போக்கு தொடர் உதிரப்போக்கு ஏற்படுகின்றவனாக இருந்தேன். ஃபஅதைது நபி அஸ்தஃப்தீஹி, மார்க்க தீர்ப்பு கேட்பதற்கு நபி இடத்துல வந்தேன். வ உஹ்பிருஹு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட செய்தியை சொன்னேன். ஃபவஜத்துஹு ஃபி பைத்தி உஹ்தி,
நான் ரசூலுல்லாவை எங்கே பெற்றுக்கொண்டேன்? என்னுடைய சகோதரியுடைய வீட்டிலே. என்னுடைய சகோதரி யாரு? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். அவங்க யாரு? ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்தஹாலு ஹைலத்தின் கசீரத்தின் ஷதீதத்தின் ஃபமா தஅமுருனி ஃபீஹா. ஏன்னா கடுமையான அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படுது, நான் என்ன செய்யறது? கட்டளை இடுங்க. எப்படி நீங்கள் எப்படி கட்டளை இடுறீங்க அந்த விஷயத்தில்? கது மனஅத்னி அஸ்ஸலாத்த வ சியாம, தொழுகையும் நோன்பையும் என்னை அது தடுக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் அத்துலக்கி அல் குர்சுஃப. என்ன அர்த்தம்? உனக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன். அல் குர்சுஃப, பஞ்சை, பஞ்சு இருக்கே, அந்த ரத்தம் வரக்கூடிய இடத்துல அதை பயன்படுத்துறதுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். குர்சுஃப் ஏற்கனவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. அந்த கேள்வி கேட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே அந்த ஹதீஸில். ஃபைன்னஹு யுதுஹிபு தம்ம, அது என்ன செய்யும்? ரத்தத்தை தடுத்து விடும், நீக்கிடும். காலத்து உடனே அவங்க கேட்குறாங்க, ஹூ அக்ஸரும் இந்த ஆளிக்க ரசூலுல்லாஹ், பஞ்சை பயன்படுத்தினாலும் கூட அதை விட ரொம்ப அதிகமாக வருதுன்றாங்க அந்த பெண். அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, ஃபதலஜ்ஜமி, என்ன சொல்கிறாங்க? ஃபதலஜ்ஜமி, துண்டு துணியை என்ன செய்யுங்க? ஒரு துண்டு துணியை இறுக்கமாக கட்டிக்கோங்க. ஃபதலஜ்ஜமி. அப்போ உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, ஹூ அக்ஸரும் இந்த ஆளுக்கு யார சொல்ல, அது அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ ஃபத்தஹிதி சௌபன், நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு ஆடையை கட்டிக்கோங்க. அந்த துண்டு துணி இருக்குல்ல, ஏற்கனவே கட்டியிருக்கீங்க, அதுக்கு கீழே என்ன செய்யுங்க? ஒரு ஆடையை கட்டிக்கோங்க. காலத்தை அவங்க சொல்கிறாங்க, ஹூ அக்ஸரும் இந்த ஆளுக்கு இன்னமா அஷஜ்ஜு ஷஜ்ஜன், அதை மீறி ரத்தம் வருது. எந்த அளவுக்குன்னா, இன்னமா அஷஜ்ஜு ஷஜ்ஜன், விடாமல் கொட்டி கொண்டு இருக்கிறது. என்ன செய்யுது? எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்க, விடாமல் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஆமுருக்கி பி அம்ரைன், உனக்கு ரெண்டு விஷயத்தை கொண்டு உனக்கு நான் கட்டளைகின்றேன். ஐயுஹுமா சனதி அஜ்ஸஅ அன்கி மினல் ஆகர். என்ன அர்த்தம்? அந்த ரெண்டில் எதை நீ செய்தாலும் உன்னை விட்டு, அஜ்ஸஅ அன்கி, உன்னை விட்டு அது என்ன செஞ்சிடும்? ஜஸாவாகிவிடும். மினல் ஆகர், மற்றொன்றுக்கு. வைன் கவைத்தி அலைஹிமா, அந்த ரெண்டின் மீதும் நீ சக்தி பெற்றால் ஃபஅன்த ஆலம், நீயே மிகவும் அறிந்தவ, உன்னுடைய நிலை என்ன செய்யும் உனக்கு தான் தெரியும். என்னது? ஃபகால லஹா, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, இன்னமா ஹாதிஹி ரக்லத்தும் மின் ரக்லாத்தி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து ஒரு தாக்குதலாகும். ஃபதஹீலி சித்தத்த ஐயாமின் அவு சபஅத்த ஐயாமின் ஃபி இல்மில்லாஹி. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இல்மின் படி 6 நாள் அல்லது 7 நாள் நீ ஹைல் இருப்பாய், மாதவிடாய் இருந்து கொள். மாதவிடாய அம்ரு, மாதவிடாய நீ இருந்து கொள். சும்மகுத்தசிலி, பிறகு நீ குளித்து விடு. ஹத்தா, எந்த அளவுக்குனா, இதா ரஐத்தி அன்னைக்கு கது தஹுரத், நீ சுத்தமாகின்ற அளவுக்கு, நீ கருதுகிற அளவுக்கு நீ என்ன செய்ய? நல்லா குளிச்சிரு. வஸ்தன் காத்தி, அதே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? நல்லா சுத்தமாகி என்ன ஆகுது? நக்கானா ஃபுல் பியூராக என்ன செஞ்சுட்ட நீ? நல்லா சுத்தமாகிற அளவுக்கு குளிச்சுட்டு ஃபஸ்ட் சல்லி சலாசம் 20 லைலத்தம் 24 லைலத்தம் ஐயாமஹா. எத்தனை நாள்? 23 நாள் 24 நாள் அந்த மாதத்தில் 6 நாளை கணக்கு பண்ணிவிட்டு அல்லது 7 நாளை கணக்கு பண்ணிவிட்டு மீதி நாட்கள் 23 அல்லது 24 நாள் நீ தொழுதுக்கோ, சூமி நோன்பு வச்சுக்கோ. இன்னதாலிக்கு யுஜுசி உக்கி, அது உனக்கு என்னவாகும்? கூலி கொடுக்கும், அது உனக்கு நிறைவேறும். கதாலிக்க ஃபஃஅலி குல்ல ஷஹ்ரின் கமா தஹீலுன் நிசாவ், மற்ற பெண்கள் மாதவிடாய் ஏற்படுவதை போன்று மாதம் மாதம் இவ்வாறு செய்து கொள். கமா எத்துஹுர்ன, அவங்க சுத்தமாகிற மாதிரி,
மீகாத்து ஹைலு ஹின்ன ஒ துஹுரி ஹின்ன, அவங்களுடைய ஹைலுடைய காலகட்டம் அவங்களுடைய துஹருடைய காலகட்டத்தை போன்று நீ சுத்தமாயிக்கோ. ஓகேவா? இது இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இது ஒன்று. இன் கவைத்தி, அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், எவ்வளோ மசாயில் பாருங்க. நீ சக்தி பெற்றால் அலா அன் து அஹிரீன அல் லொஹர, லொஹரை பிற்படுத்தி, ஒ தஅஜலீனல் அசர, அசரை விரைவுபடுத்தி. அப்போ எப்படி? லொஹருடைய கடைசி வக்து, அசருடைய ஃபர்ஸ்ட் வக்து. ஃபதகுதசிலீன ஒ தஜ்மஅன பைன ஸலாத்தைனி. இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்றாங்கல்ல, எந்த ஒரு இதுக்கும் சட்டத்துக்கும் உட்பட முடியல அவங்களால. அப்போ நீ என்ன செய்ய, லொஹரை எப்போ தொழுகு? அசருக்கு, அதாவது லொஹருடைய கடைசி வக்தில் குளிச்சிரு. குளிச்சுட்டு அந்த கடைசி ஆறுதல் வக்தில் லொஹரை தொழுதுட்டு ஃபஜ்ருடைய அசருடைய ஆரம்ப வக்தில் அசரை தொழுதுரு, சேர்த்து தொழுதுரு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முறை. ஆக மொத்தத்தில் தொழுகை மட்டும் நீ விடக்கூடாது. அப்போ என்ன ஆயிரும்? லொஹரையும் அசரையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஜம்ம செஞ்சிட்டாங்க. ஒத்து அஹரீனல் மஹ்ரிப, மஹ்ரிபை பிற்படுத்து. ஒத்து அஜ்லீனல் இஷா, இஷாவை என்ன செய்ய? விரைவுபடுத்து. சும்மா தகுத்தசிலீன ஒ தஜ்மஈன பைன ஸலாத்தைனி. விளங்குச்சா எப்படின்ட்டு? மஹ்ரிப ஆஹிருல் வக்து, இஷாவுடைய அவ்வளல் வக்து, குளிச்சுட்டு தொழுது, ரெண்டையும் சேர்த்து. அடுத்து ஃபஃபாலி ஒ தகுத்தசிலீன மஅல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரில் என்ன செய்ய? ஃபஜ்ருக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஃபஜ்ரை தொழுகு. வ சூமி இன் கதர்த்தி அலா தாலிக்க, நீ நோன்பு வை சக்தி பெற்றால். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? வஹாதா அஜபுல் அம்ரைனி இலைய, இந்த ரெண்டாவது முறை இருக்குல்ல, இதுதான் நான் சொன்ன ரெண்டு முறையிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானதாகும்னு சொன்னாங்க. இந்த ரெண்டாவது மெத்தடு பாருங்க. ரசூல்லா சஹாபிய பெண்மணிகள் வந்து எப்படி மசாயில் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் மசாயில்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ அழகாக மசாயில் கேட்டிருக்கிறாங்க. ரசூல்லா எவ்வளோ அழகாக அந்த மசாயிலை விலைக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் தெரியலண்டா எப்படி? அல் ஃபஸ்லு சாலிஸ், மூன்றாவது ஃபஸ்ல், லாஸ்ட் ஹதீஸ். அன் அஸ்மா பின்து உமைஸ் காலத்து குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஸ் உஸ்துஹைலத் முந்து கதா வ கதா, அவங்க இவ்வாறெல்லாம் தொடர் ரத்தப்போக்கு. ஃபலம் துசல்லி, தொழுகவில்லை. ஃபகால ரசூல்லா சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், இன்ன ஹாதா மின ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து உள்ளது, குழப்பம் இது. லி தஜ்லிஸ ஃபி மிர்கனின், மிர்கன் அப்படின்னா வாய் அகன்ற பாத்திரம்னு அர்த்தம். இதை தொடர்போக்கு ஏற்பட்டால் தொழுகை தேவையில்லை அப்படின்றத, இது என்னது? இது ஷைத்தானுடைய இது வஸ்வசா. இது விளங்குச்சா? இந்த வாய், நீங்கள் அந்த மூல நோய் வந்தவங்களாம் என்ன செய்வாங்க? பாத்திரத்தில் சுடு, நல்ல அகன்ற பாத்திரத்தில் சுடுதண்ணி, லைட்டான சூடாக இருக்கிற தண்ணியில் உட்கார சொல்லுவாங்க. அந்த மூலத்துடைய ட்ரீட்மெண்ட்டில் அது ஒன்று. ஹோமியோபதியெல்லாம் சொல்லும் போது என்ன செய்வாங்க, அதில் உட்காந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு இத்தனை தடவை உட்காரும் போது அந்த மூளை வந்து கொஞ்சம் கட்டுப்படும். அப்போ அகன்ற பாத்திரத்தில் உட்காரு. ஃபைதா ரஅத்து சுஃபாரத்தன் ஃபௌக்கல் மா, தண்ணிக்கு மீது, தண்ணியின் மேற்பகுதியிலே மஞ்சள் நிறத்தை பார்த்தால் ஃபல் தகுத்தசில், குளித்து விடு. லில் லொஹரி வல் அஸ்ரி குஸ்ல வாஹிதா, லொஹருக்கு அசருக்கு சேர்த்து ஒரு குளியலை குளிச்சிரு. ஒ தகுத்தசிலில் மஹ்ரிப் வல் இஷாய குஸ்ல வாஹிதா, மஹ்ரிபுக்கு இஷாவுக்கு ஒரு குளியல் குளிச்சிரு. ஒ தகுசலில் ஃபஜ்ரி குஸ்ல வாஹிதா, ஃபஜ்ருக்கு ஒரு குளியல் குளிச்சிரு. ஒ தவல்லாஉ ஃபீமா பைனதாலிக், அதற்கு மத்தியில் என்ன செய்ய? ஒரு செஞ்சுக்கோ. ரவாஹு அபுதாவுத். அதாவது சுஃபாரத்தன்றது தான் அடையாளம். கருஞ்சிவப்பு அந்த அந்த கலர் வந்து என்னது? அது ஹைலுடைய அடையாளம். சுஃபாரத்து வந்து இஸ்திஹாலுடைய அடையாளன்றது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. ரவாஹு அபுதாவுத். கால
ரவா முஜாஹித் இப்னு அப்பாஸ் லம்மா இஷ்தத்தா அலைஹல் குஸ்லு அமரஹா அன் தஜ்மா பைன ஸலாத்தைன். குளிக்கிறது ரொம்ப கடுமையான பொழுது ரசூல்லா அந்த பெண்ணுக்கு என்ன கட்டளையிட்டாங்க? 2 தொழுகைக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, ஜம்மு செய்யன்னு சொல்லி கட்டளையிட்டாங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்போ இதோட தஹாரத்துடைய பாடம் முடிஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில். இது எப்படி தலைப்பா